அஸ்ஸலாமு நம்ம இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ராகி பிஸ்கெட் தான். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியா மைதா சுகர்லாம் இல்லாம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா பண்ண போறோம். இது சின்னவங்கல இருந்து பெரிய வரைக்கும் சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நான் எல்லாமே ஒரே கப்ல உங்களுக்கு மெஷர்மெண்ட் காட்ட போறேன். அதுல ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதே கப் அளவுல 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுல 4 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நீங்க பட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிளேவருக்காக கொக்கோ பவுடர் இது ஆப்ஷனல். ஸோ பசங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்றேன். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுல்ல நான் வச்சிருக்க நெய்யை எல்லாமே போட்டுட்டேன். சர்க்கரையும் போட்டுட்டு நெய்யும் சர்க்கரையும் நல்லா பைண்டிங் ஆகணும். நான் ஒரு கரைஞ்ச மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல வரணும். ஒரு 3-4 மினிட்ஸ் மிஸ் பண்ணாலே அந்த ஸ்டேஜ் வந்துடும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ நான் ஃபிளார்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நான் ஆல்ரெடி சலிச்சு வச்சிருக்கேன். ராகி மாவு இப்போ கோதுமை மாவு கண்டிப்பா ஆட் பண்ணணும். அப்பதான் நல்லா பைண்டிங் ஆகும். அப்புறமா 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட இல்லைன்னா வீட்டில் யூஸ் பண்ற சோடா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கையிலேயே லைட்டா மிக்ஸ் பண்ணணும். உதிரியா வர மாதிரி நம்ம அந்த அரிசி மாவுக்கெல்லாம் உதிரியா தண்ணி ஊத்தி பண்ணுவோம்ல, அது மாதிரிதான். நல்லா இது மாதிரி நம்ம கையில பிடிச்சு பார்த்தா அந்த புட்டு மாவுக்கு எப்படி வருமோ பிடிக்கும் போது அது மாதிரி வரணும். ஸோ வந்துருச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு அந்த மிக்சிங் கரெக்டா வரலன்னா இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணலாம். எனக்கு கரெக்டா 2 ஸ்பூன் வந்துருச்சு. ஸோ இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ உங்களுக்கு ப்ரெஷர் ஷேப்ல நான் ஒரு ரவுண்டான ஷேப்ல பண்ணிட்டு அப்படியே தட்டுனா அந்த ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு. ஸோ இதுல நான் குக்கீஸ் பசங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் குக்கீஸ் ஆட் பண்றேன். உங்களுக்கு என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒண்ணுல முந்திரி ஆட் பண்ணிருக்கேன். ஸோ நான் வச்சிருக்க மாவு எல்லாத்துலயும் ஷேப் பண்ணிட்டு ஒண்ணுல முந்திரி அந்த குக்கீஸ் பிளெயினா அது மாதிரி நான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் இது மாதிரி ஒரு ஜல்லடை மாதிரி எடுத்துக்க, உங்ககிட்ட தட்டு இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயில தான் செய்ய போறோம். ஸோ கடாயில செய்யறதுக்கு முன்னாடி நான் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கடாயில ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கடாயில உங்ககிட்ட என்ன கடாய் இருக்கோ ஒரு பாத்திரமோ கடாயோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கடாயில நான் ஆல்ரெடி ஒரு லேயர் உப்பு கொட்டிருக்கேன். நான் அடிக்கடி கேக் செய்யறதால இந்த உப்பு இந்த கடல்ல இருக்கு. ஸோ இதை போட்டுட்டு மேல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே ப்ரீ ஹீட் வச்சுட்டேன். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி நான் இதுக்குள்ள போடுறேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா அந்த தட்டுலயே நெய் தடவிட்டு லைட்டா கோதுமை டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிட்டு அது மேல வச்சீங்கன்னா கரிஞ்சு போகாது. எனக்கு கிட்டத்தட்ட கரெக்டா 35 மினிட்ஸ் வந்துச்சு. ஒவ்வொருக்கும் மாறுபடும். ஸோ நீங்க ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. ரெடி ஆயிடுச்சுன்னா எடுத்துடுங்க. இல்லைன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நான் இப்போ வெளியே எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு பாக்குறேன். ரொம்ப கிரிப்ஸியா டேஸ்டா இப்போ கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஃபுல்லா ஆறுன அப்புறமா பார்த்தோம்னா நல்லா நம்ம வெளியில வாங்குற பிஸ்கெட் மாதிரி ஆயிடும். இதை நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கு ஸ்நாக்ஸா கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸா கொடுத்து அனுப்பலாம். சின்னவங்க பெரியவங்களுக்கும் கண்டிப்பா சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பசங்களுக்கு நம்ம அதிகமா ஜங்க் ஃபுட் கொடுக்குறோம். அதுக்கு பதிலாக நம்மளே வீட்டுல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல நம்ம கொக்கோ பவுடர் போட்டதால ஒரு சாக்லேட் ஃபிளேவர் வரும். நம்ம வெளியில வாங்குற பிஸ்கெட்டை தவிர்த்துட்டு நம்ம வீட்லயே கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஸோ நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பசங்க ரொம்ப திருப்தியா சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைமா என்னோட வீடியோ பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.